ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ட்ராமா வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் ட்ராமா தான். இதில் நம்ம ஹீரோயின் கூட ஒரு நாள் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறான். இதனால நம்ம ஹீரோவும் மேரேஜ் பண்ணிக்கிறக்கூடிய நிலைமை வருது. ஆனால் நம்ம ஹீரோயின் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஹீரோ மேலே லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் இந்த கதை வந்துட்டு எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு படகு போட்டியை தான் காமிக்கிறாங்க. இந்த படகு போட்டியில் நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோவை தான் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை செம்மையா சேர பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோ மேலே அம்பிட்டு லவ். ஸோ செகண்ட் ஹீரோ யாருன்னா ஊர் தலைவருடைய பையன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சரியான ரவுடி பையன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டும் போயிட்டே இருக்கக்குள்ள 2 போட்டுமே வந்துட்டு இடிச்சு கீழே விழுந்துடுது. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான், ஹீரோ தான் வேணும்னு பேட்டை வந்துட்டு கீழே தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணதே சண்டைய. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணா என் பண்ணி விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவனை செம்மையா அடிக்க அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர்கள் அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா ஊர் தலைவர் மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ்காரன் கூட வந்தோடனே நம்ம ஹீரோ மேலே தான் பழிய போட்டுட்டு இருக்கான். என் பையன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், இவன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவ அங்கே இன்னொரு மேலதிகாரி வந்ததுனால ஸோ பேருக்குன்னு அவருடைய பையனை நம்ம செகண்ட் ஹீரோவையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா செகண்ட் ஹீரோவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரு வெளியே பெயிலில் எடுத்துடுறாரு. ஹீரோ இதனால கத்துறான், இங்கே பாருங்க உங்கள் பையன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான், அதுக்கப்புறம் தான் நான் அடித்தேன், அதனால நீங்கள் அவனை பெயில் எடுக்கிறதானா என்னையும் தான் எடுக்கணும்னு சொல்ல, போடா லூசு பையலை நான் ஏன்டா ஒன்னை எடுக்கணும், நீ என் பையனை கோவப்படுத்தாமல் இருந்ததுன்னா என் பையன் ஒன்று அடிச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஜெயிலே விட்டுட்டு நம்ம செகண்ட் ஹீரோ மட்டும் அவங்க அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்தோடனே போய்ட்டு ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணான். நான் ஹீரோ மட்டும் இந்த மாதிரி தேவையில்லாத குறும்புத்தனம் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் தான் ஜெயிச்சிருப்பேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெயிலேருந்து பெயிலில் கூட்டு வர வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. உன்னால பாருடா என் பேருக்கே கெட்ட போயிட்டு ஆகிட்டு இருக்குது, இந்த ஊரில் வந்துட்டு ஏதாவது நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுதா, எனி டைம் சேட்டை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன் அவ்வளோதான் சொல்லிட்டு ஹீரோ போட்டு பொழந்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் வந்து டூயட் பாடி இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்கு ஒரு வில்லி இருக்கா. அவ யாருன்னா நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பாவோட கீப்பு. அவளுக்கு நம்ம ஹீரோயினை கண்டாலே பிடிக்காது. அதனால ஹீரோயின் இப்போ வறுத்தெடுத்துட்டு இருக்க ஹீரோயினும் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவளை வறுத்தெடுக்க அவள் அங்கேருந்து மூவ் உடஞ்சு போய் கிளம்பிடுறா. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய சைக்கிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சரை கிடக்கு. யாரா இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்க. இப்போ அந்த பக்கமாக நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான், என்னம்மா என்ன ஆச்சு இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ வம்பிழுக்கிற மாதிரி ஸோ ஒன்றும் இல்லை நீ உன் வேலையை பார்த்துருப்போன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினோட வண்டியை பார்த்துட்டு என்னம்மா வண்டி பஞ்சரா, இங்கேருந்து உன் வீடு ரொம்ப தூரம், ஒழுங்காக என் கூட வா நான் உன்னை கொண்டு போய் ட்ரா பண்ணிடுறேன்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட வண்டியை பஞ்சர் பண்ணதே வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே அம்பிட்டு லவ். ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஒன் சைடா. வேற வழியே இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட வந்துட்டு போகிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஆனால் வேற வழியே இல்லை, பிகாஸ் ஏன்னா அவங்ககிட்டயும் வண்டி இல்லை, கொஞ்ச நேரத்தில் இருட்ட போகுது. அதனால வந்துட்டு இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அவன் கூட அனுப்பிச்சு வச்சுட்டு ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மதர் இருக்காலே அவள் இருக்கா. அவளை பார்த்துட்டு லைட்டாக காண்டாகி நம்ம ஹீரோடைய வண்டியில் ஹீரோயின் போனது நினச்சி அதையும் லைட்டாக காண்டாகி செகண்ட் ஹீரோ வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஹீரோ போகிற வழியிலெல்லாம் ஹீரோயினை செம்மையாக கலாய்ச்சி விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கு குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துல வேற நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை விட ஹீரோயினும் ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோயின் விலக பார்க்க அப்பயும் நம்ம ஹீரோ விடவே மாட்டேன்றோம். வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்துலலாம் விட்டு வண்டி எடுக்கிறான். ஹீரோயின் கடுப்பாகிறாங்க, டே என்னை கலாய்க்கிறது நிப்பாட்டிட்டு ஒழுங்கா வண்டியை ஓட்டுறா அப்பர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்ட ஹீரோயினும் போகிற வழி ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நஞ்சம் சண்டை கிடையாது, அம்பிட்டு சண்டை வருது. இப்போ ஹீரோயின் என்னை வீட்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடு, எங்கள் அப்பா உன்னை பார்த்தா அவ்வளோதான் சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ வம்படியாக ஹீரோயினை வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வர ஹீரோயினுடைய அப்பா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கன் எடுத்து சுட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுங்கப்பா, வேற வழியே இல்லாமல் தான்ப்பா அவன் வண்டியில் வந்தேன்னு சொல்ல, அந்த பொறுக்கி பையன் வண்டியில் வந்ததுக்கு நீ நடந்தே வந்துருந்துருக்கலாம், காட்டில் புலிகிளி ஒன்று அடிச்சு சாப்பிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, உனக்கும் ஹீரோக்கும் சம்மந்தம் இல்லை எதுவும் சொல்ல ஹீரோயின் உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணா மாறிட்டா கூட நான் அவளை ஏறு எடுத்து கூட திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா என்னதான் ஹீரோ பிடிச்சி திட்டினாலும் ஆனால் ஹீரோவும் வயசு பையன் இல்லையா, தயவு செஞ்சு ஒழுங்கா படிடா பரமா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒரு டிகிரியாவது வாங்கி முடிடா ப்ளீஸ் தான் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோவா அதெல்லாம் காதில் சுத்தமாக வாங்கவே மாட்டேன்றான். உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஹீரோயின் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காத்தாடி கொடுத்துருப்பாங்க. அந்த காத்தாடியை பார்த்துக்கிட்டே ஹீரோயினை நினச்சிக்கிட்டே நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்டு இருக்கேன்.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட உன்னை ஹீரோ லவ் பண்றான் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மான்னு சொல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை நிறைய டீஸ் பண்ணா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல லவ் இருக்குன்னு அர்த்தம் பசங்களுடைய புத்தி இதுதான் சொல்ல ஹீரோயின் அம்மா வாயை மூடுங்க எனக்கு அவனை கண்டாலே சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட அப்பா வந்து உனக்கு வயசாயிடுச்சுமா உனக்கு வந்துட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு ஊர் பிரசிடென்ட்டோட பையனை அவனை உனக்கு பிடிக்கும்ல அவனை தான்ப்பா நான் வந்துட்டு பையனா பார்த்துருக்கேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம குஷி காதலிச்ச பையனையே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறோமோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தலைவரான நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பாவை கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோயினுடைய அப்பா பேசுறாங்க. இப்போ ஹீரோக்குமே அதாவது செகண்ட் ஹீரோக்குமே ரொம்ப குஷி ஆயிடுது. ஹீரோயின் நல்ல குடும்பத்து பொண்ணுன்றதுனால ஊர் தலைவரான நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் இப்போ ரெக்க கட்டி பறக்குதையா ஐயாவோட மனசு அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோடைய மனசு ஜில் ஜில்லுன்னு இருக்க. ஆனால் வெளியே நின்றுக்கிட்ட அந்த ஸ்டெப் மதர் இருக்கா இல்லையா அந்த வில்லி ஸோ அவளோட பேர் லதா. ஸோ லதா வந்துட்டு கடுப்பாய் காண்டாயிட்டு இருக்கா. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிய வருது. செகண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கும் மினி ஹார்ட் அட்டாக்கே வருது. ஆனால் வெளியே காமிச்சிக்காம இருக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு இங்கே பாரு நீ ஹீரோயின் எவ்வளோ லவ் பண்ண எனக்கு நல்லா தெரியும் அழுதா இருந்தா அழுதுரு ஏன் முன்னாடியே ஃபீல் பண்ணாத மச்சான்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவா ஆம்பளை சிங்கம் இல்லையா நான்லாம் வந்துட்டு அழமாட்டேடான்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் வெளியே காமிச்சிக்கலாம். இப்போ ஹீரோ குளிச்சுட்டே இருக்கக்குள்ள அங்கே ஒரு பொண்ணு வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. இவளோட பேரு காயு. ஸோ காயு என்ன பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட வந்து செம்மையா ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா இந்த ஹீரோ பின்னாடி சுத்துற பொண்ணு இல்லை இவ்வளவு ஒருத்தி இவன் நம்ம ஹீரோவை சின்சியரா லவ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோவா இவ்வளவு கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை உட்காந்து இப்போ கூட மொக்க போட்டுட்டு இருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கடுப்பாய் காயோ திட்டி விட இப்போ உடனே காயோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு புலம்புறா அப்பா இந்த மாதிரி ஹீரோ என்னை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேன்றாப்பான்னு சொல்ல உடனே இவனுடைய அப்பாவும் ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். இவர் என்ன பண்ணுறாரு அம்மா நீ கவலைப்படாத ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹீரோ வழியில் வந்துருவான்னு சொல்ல அப்பா நான் ஹீரோ லவ் பண்ணுறது உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையேன்னு சொல்ல ஏமா இந்த மாதிரி ஊர்லேயே வந்துட்டு அவங்க கிட்ட தான் நிலம் நிறையா இருக்குது அந்த நிலத்தில் தான் இப்போ ரோடு வரப்போகுது கவர்மெண்ட் வந்துட்டு அந்த நிலத்துக்கு காசு தருவாங்க ஊரில் வந்துட்டு இப்போ அவங்க தான் பணக்காரங்களாம் மாற போகிறாங்க பணக்கார வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளை போனா நான் ஏமா கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு காயோடைய அப்பா காயு கிட்ட சொல்லிட்டு உசு பெத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி செம்ம கான்ல வந்துட்டு இருக்கான். இதுல பத்தாதுக்கு நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் டூயட் பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் காண்டாகி என்ன பண்றான் எட்ரா வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான் அவன் வந்துட்டு சரக்கடிக்க கிளம்பிடுறான். அங்க போனா அங்க போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருக்கான். ஆப்போசிட்ல ஒருத்தவன் இருக்கான். அவன் நம்ம அவனுக்கு நம்ம ஹீரோ சுத்தமா பிடிக்காத போல இருக்கு. அதனால அவன் வேணும்னே நம்ம ஹீரோவை வம்பிடுத்து ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய சண்டையாக்கி விட்டுறான். நம்ம ஹீரோவா வம்புக்குன்னு போக மாட்டான் ஆனால் வர்ற வம்ப நம்ம ஹீரோ விட மாட்டான். அதனால அவனை பிடிச்சி சம்மடி அடிக்க அதுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அவ்வளோதான் இப்போ நம்ம ஹீரோ போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓட போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு வர லாஸ்ட் கட்டமாக நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஐயோ இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோயினோட வீடு தான் இருக்குது. சரி ஓகே கீழேருந்து போனால் எப்படி ஹீரோயினோட அப்பா கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவாரு நம்ம மேலேருந்து போகலான்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறிட்டு நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ளே குதிச்சிடறோம். வந்தோடனே நம்ம ஹீரோயின் எட்டி ஒரு மிதிக்கிறாங்க. அடே திருட்டு பையில என் ரூமில் என்னடா பண்ணுற ஒழுங்கா வெளில போடா அப்பர் சொல்லிட்டு கத்த ஹீரோ உடனே இங்க பாரு போலீஸ்காரங்க வெளியே என்ன தேடிட்டு இருக்காங்க நானே ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு வாயை மூடு ப்ளீஸ்ன்னு சொல்ல இப்போ உடனே போலீஸ்காரங்க ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த திருட்டு பையன் இங்கே வந்தானான்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அப்பா அவன் இங்கே வந்தா நானே கொண்டுடுவேன் சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என் வீட்டிலலாம் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவர் அங்கே பேசிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோவுக்கு இடத்தையும் கொடுத்து ஸோ பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோவுக்கு நிறைய காயம் இருக்கும். அதனால நம்ம ஹீரோயினும் லைட்டாக பாவம் பார்த்து ஹீரோவுக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு ஒழுங்கா இங்கேருந்து போயிடு எங்கள் அப்பா வந்து பார்த்தாரு அவரே ஒன்று சுட்டு கொண்டுடுவாருன்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே நான் கிளம்பிடுறேன் வந்த வழியிலே கிளம்பிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்க அங்கே தான் ஒரு பாம்பு உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ பயந்து போவ ஹீரோ கீழே விழவர டக்கு நம்ம ஹீரோவை உள்ள இழுத்துக்கிறாங்க ரூம்ல. ஆனா அப்படி இழுக்கக்குள்ள ரெண்டு பேருமே சேர்ந்து போய் விழுந்ததுனால ஒரு டேபிள்ல ரெண்டு பேருமே முட்டிக்கிறாங்க. அப்படி முட்டிக்கிட்டதுனால ரெண்டு பேருமே மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. எப்படி நம்ம ஹீரோயினோட மேல ஹீரோ விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான் இப்ப காலையில விடிஞ்சே போயிடுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட அம்மா ஸோ இவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இன்னும் ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கக்குள்ள கரெக்டா குட்டி பாப்பா அதாவது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து மேல வந்து பார்க்க ஹீரோயினை வந்துட்டு அவ கூப்பிடா பாருங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை. குட்டி பாப்பா கத்துன சவுண்டுல இப்போ ரெண்டு பேருமே எந்திரிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் இப்போ நம்ம ஹீரோயினோட மானம் போச்சு மறுவதை போச்சுன்னு அவங்க அப்பா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை ஷூட் பண்ண போவேன். ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க தப்பு பண்ணல இல்லையா நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்ன்றனால ஒருத்தருக்கு சப்போர்ட் ஆகி நின்றுட்டு இருக்கேன். ஹீரோ நடந்ததை சொல்றான். பட் இருந்தாலும் ஹீரோயினோட அப்பா நம்புற மாதிரி இல்ல என் பொண்ணு கூட நீ இந்த மாதிரி இருந்துட்டு என் பொண்ணுடைய கல்யாணத்தை நிப்பாட்ட பார்த்துட்டு என் பொண்ணு
பொண்ணோட மானம் போயிடுச்சு மறுவதை போயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்கேன். கரெக்டாக கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவாரா? என்னன்னு பார்த்தா ஹீரோவோடைய அப்பா வந்திருக்காரு. அவர் தான் ஷூட் பண்ணியிருக்காரு, வேற யாரும் கிடையாது. அவர் வந்து என் பையன் மேலே உன் கை பட்டுச்சு அவ்வளோதான், என் பையனை நானே பொழக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. டே தகப்பா, அந்த ஆள் அடிச்சிருந்தா கூட கம்மியாக தான் அடிச்சிருப்பா, நீ போட்டு இப்படி பொழக்கிறியடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா பிடிச்சி திட்ட, வாய்டா வாய் உனக்கு, இந்த மாதிரி வாய் இல்லைன்னா உன்னை ஒரு நாய் கூட வந்துட்டு மதி காத்துறான்னு சொல்ல ஹீரோயின் உடனே கத்துறாங்க, இங்கே பாருங்க நிப்பாட்டுங்க, அவனுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலை, நேற்று நைட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, உங்க பொண்ணுடைய மானம் போறதுக்கு நான் தானே காரணம்னு சொல்றீங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நானே வந்துட்டு தயாரா இருக்கேன்னு ஹீரோ டக்குன்னு வாயை விட்டுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பாருங்க இடத்துல விழுந்து சாவண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் போயிட. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஊர் ஃபுல்லா ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருந்ததுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவிடுது. இதை நம்ம செகண்ட் ஹீரோ காதுல வாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்க லவ்வரை பார்க்கறதுக்காக ஓடி வந்து லவ்வரை கட்டி பிடிக்க, லவ்வர் உடனே இங்க பாரு நீ அந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினோட மனசு அப்படியே நொறுங்கியே போயிடுது. 1000 பேர் 1000 சொன்னாலும் என்ன நீ நம்பி இருக்கணும்ல, என்னை பார்த்து எப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்க லவ்வரை பிடிச்சி தள்ளி விட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா பாவம் தான் அந்த பொண்ணு மேலதான் எல்லாரும் பழி போட்டு பேசிட்டு இருக்காங்க, நீ கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா நார்மல் ஆயிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காப்புல இருக்கு, சுருட்டு முடி வச்சுக்கிட்டு செம்மையா கியூட்டா இருக்கா. ஹீரோ நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் அவன் தங்கச்சி கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுல நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் மன வருத்தமும் தான். ஆனா நம்ம ஹீரோயின் நினைச்சு லைட்டா சிரிக்கவும் செய்யறான், எப்படியோ கல்யாணம் நின்று போனா சரி அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பேரு டேமேஜ் ஆனதுனால செகண்ட் ஹீரோடைய அப்பா இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து அந்த பொண்ணு நமக்கு வரவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த லதா வேற செம்மையா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவ தான் கீப் இல்லையா, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவ என்னமோ யோக்கியமா தலையை கட்டிக்கிட்டு வந்துட்டு பொண்டாட்டி மாதிரி வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஸோ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க. செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்து காதலுக்கு வந்துட்டு அடையாளமே நம்பிக்கை தான்ப்பா, நீ அந்த பொண்ணை நம்புறதா இருந்தா முழுசா நம்பு, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா, நீ போய் வேணா அப்பா கிட்ட பேசுறியா, நீ அந்த பொண்ணை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோட்ட சொல்ல, செகண்ட் ஹீரோக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா முன்னாடி நின்றுட்டு இருக்க. இப்படி இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்கிற கதையை மீறி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.